மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக டாக்டர் முகமது ஷாமீர் அப்துல் அசீஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். 6 மாதங்களாக அப்பதவியில் இருந்த டாக்டர் ஷைட் அல்வி முகமது சுல்தானுக்கு பதிலாக ஷாமீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சான கிசுமாவில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் பதவி ஒப்படைப்பு சடங்கு நடைபெற்றது. இப்புதிய நியமனம் நாட்டின் திறன் மேம்பாடு, தொழிலாளர் பயிற்சி மற்றும் மனிதவள வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு முன் ஷாமீர் அமானா இக்தியார் மலேசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியுள்ளார். அவரது தலைமையில் அந்த நிறுவனம் சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் உயர்ந்த கடன் மீட்பு விகிதத்தை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் பதவி முடிந்துள்ள டாக்டர் ஷைட் அல்வியின் சேவைக்கும் மனிதவள அமைச்சு நன்றி தெரிவித்துக் கொண்டது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.